ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹீமன் இங்கிலீஷ் மூவியினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்ராவிஸ் நைட் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் நிக்கோலஸ் கேலிசின், கேம்லி மெண்டஸ் அண்ட் இடிஸ் எலிபா, ஜார்ட் லேட்டியோ, அலிசன் ப்ரீ, கிறிஸ்டியன் பிங்க் அண்ட் பாக்கோலின் அப்படின்னு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போது இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ஹீமன் கார்ட்டூனில் எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன். இப்போது இதை ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியுமே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. இந்த படத்தில் நிறையா அட்வென்ச்சர் சீன்ஸ் அண்ட் ஸ்வாட் ஃபைட் சீன்ஸு, வித்தியாசமான மிருகங்களினுடைய மேஜிக்கல் பவர்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. என்னதான் இந்த படம் 2 மணி நேரத்தை தாண்டினாலும் ஆக்ஷன் காமெடின்னு எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே எடுத்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. பிரின்ஸ் அடாமா நடிச்சிருக்கிறாரு நிக்கோலஸ் கேலிசின். இவர் குழந்தையா இருக்கும்போதே பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் இருக்கக்கூடிய கிரகத்தை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவான கிங் ரான்ரோரை நடிச்சிருக்கக்கூடிய ஜேம்ஸ் பியூரிஃபையை தாக்குதல் பண்ணிடுவார் ஸ்கெல்டான். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. ஆதாம் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. இவர் இந்த வேலையெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார். ஆனால் அதே சமயம் ஸ்வாட் ஆஃப் பவரும் தேடிக்கிட்டு இருப்பார். 15 வருஷம் கழித்து ஒரு வழியாக இந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சிருவார். டீலாவாக நடிச்சிருக்கிறக்கூடிய கேமிலா மெண்டோஸோட உதவியால் இவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு. ஆனால் அந்த இடத்த ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்கெல்டான் இவருடைய அப்பாவான டன்கெனவ் நடிச்சிருக்கக்கூடிய எரிடிஸ் எலிபா அப்புறம் ட்ரிலினாவோட உதவியால் மறுபடியும் எக்ஸ்ட்ரீமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு கஷ்டப்படுறாருங்க. சோர்சிஸாக நடிச்சிருக்கக்கூடிய மொரேனா அண்ட் பேக்கரின் தான் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையுமே ஹீமேனுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆதாம் பூமியில் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப காமெடியாகவும் எனர்ஜியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். டைரக்டர் ட்ராவிஸ் நைட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக படத்தில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேட்டில் சீன்ஸும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரிஜினல் கார்ட்டூனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் லைவ் ஆக்ஷன் ஃபிலிம்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. காமெடியெல்லாம் கேட்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சது இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். நிக்கோலஸ் ஆடாம் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாருங்க. ஆதாமாக இருக்கும்போது இவருடைய சாம்லெஸ், அப்புறம் ஹீமேனாக மாறும்போது இவருக்கு வரக்கூடிய ஸ்ட்ரென்த்துன்னு ரொம்ப அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கிறாங்க. கேமிலா டீலாவோட கேரக்டருக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிருக்குங்க. இவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இரிடிஸ் எலிபா டெக்கன் கேரக்டருக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்திருக்கிறாரு. ஜார்ட் ஸ்கெல்டனாக நடிச்சிருக்கிறாங்க. ஆடியன்ஸோட மனசுலையும் கணக்கச்சிதமாக இடம் பிடிச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். என்னதான் இங்கிலீஷில் பல சூப்பர் ஹீரோ படங்கள் வந்தாலும் ஒரிஜினாலிட்டி மாறாமல், கதைக்களமும் மாறாமல் ரொம்ப அருமையாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. பல ஆடியன்ஸுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக ஹியூமன்ஸ் ஃபேனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாங்க. ஒரு நல்ல கதைக்களம் தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.